காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளினூடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டில் மின்சாரம் வழங்குவதில் பாரிய சிக்கல். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நிரப்பு முனையங்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு. கார்முஸ் ஜலசந்தி முடக்கம். அமெரிக்காவுடன் களமிறங்கும் ஈஸ்ரேலிய உளவுத்துறை. நெதன்யாகு அதிரடி. இனி விரிவான செய்திகள். நிலக்கரி பயன்பாட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் உற்பத்தி திறன் பெருமளவு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தரம் குறைந்த நிலக்கரி பயன்பாடு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிலக்கரி மூலமான மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை உறுதிப்படுத்தும் விதமாக இலங்கை மத்திய வங்கி தனது தினசரி பொருளாதார தரவுகள் தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த தரவுகளுக்கு அமைய கடந்த சில வாரங்களில் நிலக்கரி மின் உற்பத்தியில் பாரிய சரிவு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நிலக்கரி மூலம் 34.2 கிகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டிருந்தது. நேற்று முன்தின நிலவரத்திற்கு அமைய அந்த அளவு 26.2 கிகாவாட் வரை கணிசமாக குறைந்துள்ளது. நிலக்கரி மின் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்ய டீசல் மின் உற்பத்தி நிலையங்கள் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 3ஆம் தேதி 18.7 கிகாவாட்டாக இருந்த டீசல் மின் உற்பத்தி மார்ச் 17ஆம் தேதி அளவில் 26 கிகாவாட் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிக்கலான எரிபொருள் சூழலில் மின் உற்பத்தியில் டீசல் மின் நிலையங்களின் பங்களிப்பை அதிகரிப்பது தடையற்ற மின்சார விநியோகத்தை சீர்குலைக்கும் என்றும் வல்லுநர்கள் கருதுகின்றனர். இலங்கை QR முறையின் கீழ் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்கங்கள் அடிப்படையில் எரிபொருள் சீராக விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எதிர்வரும் வார இறுதியில், அதாவது மார்ச் 21 சனிக்கிழமை மற்றும் மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் எரிபொருள் நிரப்பு முனையங்களுக்கு எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் போதுமான கையிருப்பு பராமரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் தமது விநியோகம் நிறுத்தப்படுவதால் வார ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய தட்டுப்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் போதிய கையிருப்பை பேணுவதற்கான விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி இன்று மார்ச் 20 வெள்ளிக்கிழமை அன்று காசோலை மற்றும் விநியோகம் செய்யும் போதும் பணம் செலுத்தும் வசதிகள் எரிபொருள் நிரப்பு முனையங்களுக்கு தடையின்றி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு மார்ச் 23 தேவையான எரிபொருள் கட்டளைகளை இன்றே சமர்ப்பிக்குமாறும் காசோலைகளை உரிய பிரிவினரிடம் முன்கூட்டியே ஒப்படைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த நடைமுறை மூலம் வார இறுதி விடுமுறைக்கு பின்னர் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய தாமதங்களை தவிர்க்க முடியும் என கூட்டுத்தாபனம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். கார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான அமெரிக்காவின் முயற்சிக்கு இஸ்ரேல் தனது உளவுத்துறை மற்றும் பிற இரகசிய வழிகள் மூலம் உதவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்கள் நிலத்தடிக்குள் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னரே அவற்றை முற்றாக அழிப்பதே இந்த போரின் நோக்கம் என்று அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் ஏவுகணை பாகங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிர்மூலமாக்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஈரானின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும் நெதன்யாகு உரிமை கோரியுள்ளார். ஈரானிய மக்கள் தங்கள் விதியை தாங்களே தீர்மானிக்கும் சுதந்திரத்தை பெறுவதற்கான சூழலை இந்த தாக்குதல்கள் உருவாக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானிய அரசாங்கம் வீழ்ச்சி அடைவதற்கான பல அறிகுறிகள் தென்படுவதாக குறிப்பிட்ட நெதன்யாகு எரிபொருள் விலை உயர்வு என்பது தற்காலிகமானது என்றும் விளக்கமளித்துள்ளார். இந்த நிலையில் கார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டுள்ளதால் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடியை தீர்க்க அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.